அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கு நிறைவாக போற்றி. நம்பர் 1, சித்திரை 1 அன்று கரூருக்கு வெகு அருகாமையில் உள்ள ஸ்ரீவாரி மகால், எங்களுடைய மிக நெருக்கமான நண்பருடைய அற்புதமான திருமண மண்டபம். அதில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் முன் வைக்கின்றேன். சந்திப்பின் நோக்கம் பெருசாக எதுவும் இல்லை. இங்கிலீஷ் நியூ இயர்க்கு பண்ணியது தமிழ் நியூ இயர்க்கு பண்ணோம் இல்லையா, அதனால் மண்டபம் புதிதாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான மண்டபம். இந்த ஒரு வெல் டிசைன்டு மண்டபம். ஒரு அசால்ட்டாக ஒரு 800-900 பேர் உட்காரலாம். 600+300 நல்ல ஸ்பேஷியஸான ஒரு உணவு அருந்தக்கூடிய இடம். உங்களுக்கு அது கருத்தை தெரிவித்தால் நன்றாக இருக்கும். கமெண்ட்டில் போடுங்க. ஒரு 50 பேர் கமெண்ட் போடுறீங்கன்னா அப்போ சீரியஸாக எடுத்துக்கலாம். ஸோ முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், மாதா அமிர்தந்தமயி அவங்கள நாம் எல்லோருமே போய் பார்க்கணும், நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டீங்களேன்னு நிறைய பேர் என்னை செல்லமாக சண்டை போட்டாங்க. அந்த வகையில் நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை கூட்டு போக எங்களுடைய நம்முடைய டீம்மேட்ஸ் ரெடியாக இருக்காங்க. அந்தந்த ஊரில் இருந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கூட்டம் கூடும்போது புறம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. நம்பர் 2, அந்த மாதிரி திடீர் நட்பு உருவாகுது அப்படின்னா பணம் கேட்டு தொல்லை கொடுக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் ஒரு 20 பேர் அது போல் நாங்கள் குழு விட்டு எடுத்துட்டோம். ஸோ ஒரு குழுவாக போகிறோன்னா அந்த பயணம் ஒரு ஒரு டிவைன் சோலை சந்திப்பதற்காக அதோடு முடிஞ்சது. அதை விட்டுட்டு நட்பு பாராட்டுற பேரில் நாளைக்கு கடனை வாங்கிட்டு ஏதாவது புறம் பேசிட்டு பொய் பேசிட்டு நேர்மையற்ற செயல்கள் எதாவது இருந்ததுன்னா அது நம்ம குழுவுக்கு தான் கெட்ட பெயர். அதனால் அதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த நிகழ்வு இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம்டாக வரீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு அம்மாவுடைய ஆசிரமத்தில் கேட்கலாம், ஸ்பெஷல் தர்ஷன் வேணும் இங்கே 1000 பேருக்கு 2000 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வரீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அந்த ஊர்லேருந்து உங்களுக்கு என்ன கட்டணமோ அது ஆக்சுவல் அங்கே நம்ம கோஆர்டினேட் பண்ணி பஸ்ஸு ஆட்களை கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. சப்போஸ் இன்றைக்கி இரவு கிளம்புறோன்னா அங்கே போய் குளிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிறகு அம்மாவோட தரிசனத்தை நம்ம கேட்டு பெறலாம். நீங்கள் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்கள் பேர், ஃபோன் நம்பர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9150623623 9150623623 நம்பருக்கு டெஃபினட்டாக நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கும். திருப்பதி தேவஸ்தானம் இதே போல் சொன்ன சொக்கலிங்கம் ரிஜிஸ்டர் பண்ணுமே போலிங்கன்னா ஷோராக கூப்பிட்டு போவார். அது வேறு வேறு நடைமுறை சிக்கலால் தடைப்பட்டிருக்கு. திருப்பதி பிரயாணம் நம்ம எல்லாம் ஒன்றா போகிறோம், அது நிச்சயமாக நடக்கும். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ண வேணாம். அடுத்ததாக கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்கு நிறைய ஆட்கள் வேணும் வாஸ்து பார்க்குறதுக்கு. இல்லை, அந்த வாஸ்து பார்க்குற கிளாஸுக்கு வந்தாங்கன்னா எங்கள் டீம் பெருசாகும். டீம் பெருசாச்சுன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும். இன்றைக்கி சமுதாயத்தில் என்னென்னா இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தது என்னென்னா, எல்லாருமே தங்களை தேவ தூதனாக, இறை தூதனாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 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 சில நாட்கள் முன் வரையே நம்ம கூட பயணப்பட்டவர் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், நான் உங்களுக்கு பண்ணாத உதவியா, நீங்கள் நன்றி மறந்துட்டீங்க. என்னுடைய பிஏக்கு லெட்டர் எழுதுகிறார். என்னென்னா உங்களுடன் உண்மை போய்விட்டது, சுயநலக்காரர்களும் நயவஞ்சக்காரர்கள் தான் அவங்க பேச எடுப்படுது. எனக்கே மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்னென்னா இவர் நல்லவர் இல்லை, அவர் நல்லவர் இல்லை. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என் கூட இவ்வளோ நாள் பிரயாணப்பட்ட பிறகு அவர் ஒரு 4 பேரை வச்சு கமெண்ட் வேறு போட வைக்கிறார்.
அவர் மிக சிறந்த மனிதர், அவரை நீங்கள் நீக்கக்கூடாது, அவர் குருவே வணக்கம் நினைக்கக்கூடிய ஆள். ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. அப்புறம் என்ன குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு என்னென்னா, அவரை பற்றி ஒரு வீடியோவில் சொன்னேன், வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர்ன்ட்டு. அந்த ஒரே ஒரு விஷயம் மூளையில் ஏறி ஒரு ராஜ சிம்மாசனம் போட்டு அவர் வந்து உட்கார்ந்ததுனால வந்த வினைகள் தான் இது. அடுத்தவங்க சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டாவது வந்து அதை விட மிக மோசமான விஷயம் என்னென்னா, பிறரை மதிக்காத குணம், தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம், தான் கூட ஒரு 4 பேர் அப்படின்னா வந்து பாஷா ரஜினி ஆகிட முடியாது எல்லாருமே. அது படத்துக்கு ஒன்றா சரியாக இருக்கும். அப்போது இது போன்ற எண்ணங்கள் உள்ளவங்களும் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த ட்ராவல் பண்ணது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே, நம்ம இதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த இடத்த தவறு பண்ணிட்டோமேன்னு வருத்தம் என் மேலே எனக்கு உண்டு. அப்போ இது போன்ற விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்கிற டிவோட்டட் ஃபார் சோஷியல் சர்வீஸ் வித் மணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ஆட்களை கொண்டு போகணும். பணமும் வேணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் சர்வீஸ், கொஞ்சம் நிறைய சர்வீஸ் மென்டாலிட்டி இருக்கணுன்ற ஆட்கள் நான் தயார் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கேன். இப்போ டூரிசம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேர் ஸ்ட்ராங்கான பீப்புள் இருக்காங்க. அதில் ஒரு 70 பேர் வந்து நான் எப்போதுமே கண்ணை மூடிட்டு அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். 30 பேர் வந்து என்ன சொல்கிறது, என்ன தான் இருக்குது பார்க்கலான்ற மாதிரி ஆட்கள். 30%, 70% பீப்புள் சூப்பர் பீப்புள். வாஸ்து நான் வந்துட்டால் கூட அது ஒரு டொமைன், நான் அதை வச்சு பணம் பண்ண போகிறேன்னா சரி, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் எனக்கு அதன் மூலமாக ஆள்கள் கிடைக்கிறாங்க. நிறைய இடத்துல அன்னதானம் பண்ண முடியும். நிறைய பெண்கள் வீட்டில் உட்காந்துட்டு வெட்டியாக பொழுது வச்சுட்ருக்காங்க. இது நான் வந்து இது ஒரு டொமைனாக எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸ் உதவிகரமாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், கிளாஸ்க்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் தான் வந்து உலகத்தோட தலை சிறந்த நம்பர் 1 வாஸ்து நிபுணர், நம்பர் 1 நான் தான், எனக்கு கீழே தான் எல்லாருமே, வேறு எவனுக்கும் மூளை கிடையாது. மற்ற ஒரு குழுவில் வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு குக்கிராமம் வந்து எங்கேயாவது வந்திருப்போம், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்துலேருந்து வந்து நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறத எல்லாருமே கேட்கணும், தான் வந்து மிலிட்ரி ரூல் படி நான் வந்து கேப்டனுக்கெலாம் வந்து கேப்டனுடைய கமாண்டுக்கு வந்து நான் அடி பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து எப்போவுமே தனி சோல்ஜர் அப்படின்லாம் எண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த கிளாஸ் சரியாக இருக்காது. இது ஒரு டீம், பெரிய டீம். இதில் இங்கே பெரியவங்க இல்லை, சின்னவங்க இல்லை. அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து அது போன்ற எண்ணங்களோட வராதிங்க. ரெண்டாவது வந்து ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கணும். ஏதோ எமர்ஜென்சி மெசேஜ் பண்ணாங்கன்னா யூ ஷுட் ரெஸ்பாண்ட். கடன்காரனாக இருந்தாலும் தைரியமாக ஃபோன் எடுத்து பேசணும். மூணாவது வந்து கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட். வார்த்தை கொடுத்தா காப்பாற்றணும். இப்போ நீங்கள் வந்து நைட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நான் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அனுப்பணும். இல்லைனா நீங்கள் வந்து கதை கவிதை எழுதுனா சினிமாவுக்கு போகணும். வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். இந்த பிரபஞ்ச சக்தி நீ எதை கொடுக்குறையோ அது பல மடங்காக திரும்ப கொடுக்கும். நீங்கள் நக்கலாக, நையாண்டியாக, ஒரு சிரிப்பு, எகத்தாளமான பேச்சு, தனக்கு தெரியுன்ற ஒரு ஆணவம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதுதான் கிடைக்கும். அப்படி இல்லாத ஆட்கள் வேணும். ஸோ குறிப்பாக ஜாதி பார்க்கக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கக்கூடாது, பங்க்சுவாலிட்டிக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும், சைவமாக இருக்கணும், அசைவம் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக இதுக்கு கூர்ந்து கவனிக்கப்படும். நீங்கள் போய் ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறீங்க, சிகரெட் குடிக்கிறீங்க, அசைவம் சாப்பிட்றீங்கன்னா யாரும் செக் பண்ண போகல. இது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா யூகம். எங்கள் டீமில் வந்து ஒருத்தர் உண்டு, கிளாஸ்க்கு வரும்போது முதல் நாள் தண்ணி அடிச்சுட்டு வந்தார். அவர் இன்னி வரைக்கும் தண்ணி அடிக்கல. அப்போ நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு விஷயத்தை மாற்றுறதுன்றது வந்து, ஒரு ஆளை மாற்றுறதுன்றது என்பது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா முதல்ல கேட்குற ஆள் மாறணும். அவன் மாறாமல் ஒரு சப்போஸ் வாஸ்து உண்மை, வாஸ்துபடி இல்லாத வீட்டில் இருந்துட்டு
நான் ஊர் ஃபுல்லாக போய் வாசித்து பார்ப்பேன் அப்படின்னா அது நாட் அக்செப்டபிள். முதல்ல நீங்கள் உங்களை வந்து அதுக்குள்ளே உட்படுத்தி உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் மாற்றத்துக்குள்ளே உங்களை உட்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதன் பிறகு தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். தென் யூ கேன் டேக் த சப்ஜெக்ட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இதுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 9150623623 சாரி 9442636363 9442636363 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சாய் சிவா வந்து உங்களுக்கு வழி நடத்துவார். நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜெனரலான விஷயத்தில் வெகு விரைவில் தமிழ்நாட்டில் ஆங்கில பேப்பர் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பேப்பர் தான் டாப் பேப்பர். அதோடைய வெப் இன்டர்நெட் வாயிலாக, அதோடைய வெப் சேனல் வாயிலாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு என் நண்பர்களுக்கும் அது குறித்த விவரங்கள் வெகு விரைவில் வெளியிடப்படும். நம்ம என்றைக்கோ செஞ்ச நல்லது திரும்ப வரணும் இல்லையா, வந்துக்கிட்டே இருக்குது. இது பணம் கொடுத்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் பெரிய பெரிய சேனல்ஸாக இருக்குது, 1 மில்லியன் 2 மில்லியன் வியூலாம் போகும். எஸ்எஸ் மியூசிக், கலாட்டா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க ஷோவை ரன் பண்ணுறதுக்கு பெரும்பான்மையான இடங்களில் வந்து இன்க்ளூடிங் டிவி, நான் பண்ண டிவி வந்து பணம் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இங்கே பணமே இல்லாமல் ஒரு நம்பர் 1 சேனல் வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி 10 மினிட்ஸ் பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் பிரபஞ்சத்தின் பேராற்றல். அப்போ என் நண்பர்களும் வந்து அந்த விஷயத்தில் பயனடைய போகிறாங்க. அது ஷேர் சாட்டோட பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக மாறப்போகின்றது. அண்டு நிறைவாக வந்து 2 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒன்று, ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிளில் முட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஒரு மேடு ஏறும்போது முட்டை கீழே வந்துடுது. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டை கீழே வந்ததை பார்த்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, வீடியோ எடுத்து ஏதாவது டிவி சேனலுக்கு அனுப்புகிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அவனை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போது இது போல் ஒரு ½ hour நடந்துகிட்டு இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட முட்டைகள் கீழே வந்தது, விழுந்துருச்சு. எல்லா முட்டைகளும் வந்து மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. அப்போ ஒரு பெரியவர் வரார். என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஐயா, அது மாதிரி முட்டை அது மாதிரி ஏடும்போது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதுக்கேப்பா இது இறைவன் இன்னைக்கு வந்து இந்த விஷயம் நடக்கும்னு எழுதியிருக்கான், நீ வருத்தப்படாத இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் கொடுக்குறத பார்த்தோன்னே எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன ஆச்சரியம்னா, முட்டையுடைய விலை 3000 ரூபாய்னா 3500 ரூபாய் அவனுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். அப்போது ஒரு மனிதர் அதெல்லாம் பார்த்து ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு 3000 ரூபாய், முட்டை எவ்வளோ நஷ்டம் 3000 ரூபாய், 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, அப்போ அந்த முதல்ல உங்களுக்கு பணம் கொடுத்தா பார்த்தியா, அவனுக்கு நீ நன்றி சொல்லுப்பா, அவன் இல்லைன்னா வந்து இந்த பணம் உனக்கு கிடச்சிருக்காதுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவானா, அவர் தான் எங்கள் முதலாளிங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிஞ்சிடும். 2 விஷயம். ஒன்று, இது வந்து ஒரு பிஸ்னஸ் டெக்னிக், இது ஒரு சீட்டிங் வேலை. முதலாளி 500 ரூபாய் கொடுக்குறான், பிறகு அதை பார்த்து கொடுக்குறாங்கிறது ஒன்று. அவர் போட்ட 500 ரூபாய் அவருக்கு போயிடுச்சு, அசல் வந்துடுச்சு அப்படின்றது ஒரு பக்கம். இது ஒரு கதையாக இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒருவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான்னா அதை பார்த்து அத்தனை பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பவர் ஆஃப் கிவிங். இதுதான் நமக்கு தேவை. இது நடக்கணும்னா, இந்த எல்லாருக்குமே இந்த எண்ணம் வரணும்னா நாம் என்ன பண்ணணும், அதுதான் எனக்கு விஷயம். இது ஓஷோவுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொன்னால் அது சரியாக இருக்கும். ஓஷோ ஒரு முறை ஒரு லோக்கல் மினிஸ்டரோட ஒரு சுற்றுப்பயணம் போவார். அவர் அந்த ஊரில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர். போனவருக்கு வந்து அடுத்த நாளும் வேலை நீண்டதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்லேயே தங்குவாங்க, அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் 40-50 நாய்கள் கத்திக்கிட்டே இருக்கும், குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் அப்படி தான் இல்லை, சத்தம்னா காது கிழிகிற மாதிரி சத்தம்.
அடுத்த நாள் காலையில் ஓஷோ பாப்பா அந்த மந்திரி ஓஷோ சிரிச்சுக்கிட்டே வருவார். அப்போது மந்திரி கேட்பார், ஓஷோ நீங்கள் என்ன சிரிச்சுட்டே வரீங்க, நல்லா தூங்க? ஓஹோ பிரமாதமான தூக்கம் மந்திரியார் அப்படின்வார். அப்போ இவர் கேட்பார் மந்திரியார்கிட்ட, என்ன மந்திரி நீங்கள் ஏன் டயர்டாக இருக்கீங்கன்ட்டு. நேற்று சுத்தமாக தூங்க முடியல ஓஷோஜி, காரணம் அந்த நாய்கள் கத்திகிட்டே இருந்தது, என்னால் தூக்கவே முடியல, எப்படியோ என்னென்னோ பண்ணி பார்த்தேன், தூங்க முடியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்போது ஓஷோ சொன்ன விஷயம்தான் நமக்கு இங்கே தேவைப்படுது. அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் நாய்கள் இப்படி குறைப்பதை எதிர்த்து போராடுகின்றீர்கள், அப்படி போராடுகிறீர்கள். பிரச்சனை குறைப்பது அல்ல, உங்கள் எதிர்ப்பு உணர்வு தான். நீங்கள் அதை குறைக்கிறது பிரச்சனை இல்லை, உங்கள் எதிர்ப்பு உணர்வு தான் பிரச்சனை. நீங்கள் சத்தத்துக்கு எதிராக இருக்கின்றீர்கள். இந்த நாய்கள் குறைப்பதை நிறுத்தினால்தான் தூங்க முடியும் என்ற ஒரு நிபந்தனை உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. நீங்கள் சத்தத்துக்கு எதிரானதாக இருப்பதனால நாய்கள் குறைத்தால் தான் நம்மளால் தூங்க முடியுன்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட்டில் வந்துடுது, மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க. நாய்கள் உங்களது நிபந்தனையை சுவாசிக்க போவதில்லை. இந்த நாய்கள் குறைப்பதை நிறுத்தினால்தான் நீங்கள் தூங்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிபந்தனை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த நாய்கள் உங்கள் நிபந்தனையை கொஞ்சம் கூட கவனிக்க போவதே இல்லை. நீங்களும் உங்கள் நிபந்தனையை விளக்கப் போவதில்லை. ஆனால் நிபந்தனையை விளக்கினால் மட்டுமே நிம்மதி பெற முடியும், நடைமுறை சாத்தியமானது அதுதான் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அதை குறைச்சாதான் எனக்கு குறைக்காமல் இருந்தால் தான் தூக்கம் வருன்றது ஒரு நிபந்தனை. அதை விதிச்சிங்கன்னா தூக்கம் வராது. அது வேலையை பார்க்குது, நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அதை கேட்க போகிறத. ஏன்னா அதுக்கு தெரியாது நீங்கள் மந்திரின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு அமைச்சர்னு தெரியாது, நான் ஓஷோன்னு தெரியாது, அது வேலையை பார்க்குது அப்படின்னு சொன்னோடனே கடைசியாக அவர் சொல்லுவார், நாய்களுடைய குறைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இது இந்த இரவிலும் எவ்வளோ சக்தியுடன் அவை குறைக்கின்றன. அந்த ஏற்பு உணர்ச்சி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த ஏற்பு உணர்ச்சியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா குறைப்பு சத்தமும் ஒரு வகை மந்திரமாக மாறிவிடும்னு சொல்லுவார். ஆனால் மந்திரி சொல்லுவார், உதவாக்குற யோசனை அப்படின்னு சொல்லி திட்டே போவார். இருந்தாலும் அடுத்த நாளும் வேலை நீண்டதுனால அதுக்கு அடுத்த நாள் அவர் தூங்க போகும்போது பயங்கர ஆச்சரியமான முகமாட்டத்தில் வருவார். நான் நல்லா தூங்கினேன் ஓஷோ, என்னென்னா நாய்கள் குறைப்பதை நான் உற்று கவனித்தேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னை அறியாமலே ஆழ்ந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் அப்படியே உறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை உடனே ஓஷோ சொல்வார், இதை நீ எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன்னை சுற்றி இருப்பவர்களால் நீ எரிச்சல் அடைந்தால் உன் முகத்தை உள்முகமாக திறப்பு. உன்னை சுற்றி எல்லாருமே பிரச்சனையாக இருக்கான், அப்போது அவங்ககிட்ட உன் முகத்தை காமிக்காத, உன்னுடைய முகத்தை உள்முகமாக திருப்பு, உன்னை நோக்கி திருப்பு. நீ எரிச்சல் அடைந்தால், உன்னை சுற்றி இருப்பதால் நீ எரிச்சல் அடைந்தால் உன் முகத்தை நீ உள்முகமாக திருப்பும்போது எரிச்சலுக்கான காரணம் நீதான் என்பதை கண்டுபிடித்து விடுவாய். உனது எதிர்பார்ப்பு அல்லது ஆசை வேறாக இருந்திருக்கும், அல்லது ஏதோ ஒரு நிபந்தனையை உனக்குள் நீ விதித்திருப்பாய், அதுதான் உனக்கு எரிச்சலுக்கான காரணம், உன்னுடைய எரிச்சலுக்கான காரணம். உலகத்தை நமக்கு ஏற்ப நிர்பந்திக்க முடியாது, அதை எதிர்த்து போராடும் போது நீ வெறுப்படைகின்றாய் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாயை குறைப்பதை எதிர்த்து போராடுறார். அந்த நாய்கள் இவங்களுக்கு ஆதரவாகவும் கோஷம் போடல, இவங்களுக்கு எதிராகவும் கோஷம் போடல. அந்த நாய்களுக்கு இங்கே ஒரு மந்திரி தங்கி போது தெரியாது, அவை பத்திரிகையும் படிப்பதில், டிவியும் பார்க்க போதில்லை, வாட்ஸ்அப்பும் பார்க்க போடல. ஸோ அந்த நாய்க்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் அவங்க எதிர்ப்புணர்வை விடு அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லி முடிச்சுவார். இப்போ நமக்கான செய்தி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாவற்றையும் எதிர்ப்பாக தான் அணுகுறோம். நீங்கள் ஒரு ஆண் ஒரு ஆணுடன், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன், ஒரு பெண் பெண்ணுடன் மகிழ்ச்சியாக பேசணும், சண்டையை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்ப்பாற்றலை கைவிடுங்கள். எதிர்ப்பாற்றலை நீங்கள் கைவிட்டீங்கன்னா அந்த அந்த உறவு மாதிரி இனிக்கக்கூடிய உறவு எதுவுமே இருக்க முடியாது. காரணம் இல்லாமல் யாருமே யாரையும் சந்திக்கிறதில்ல, காரணமின்றி எந்த விஷயமும் நடக்கிறதில்ல. நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலுமே வித் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக தான் அதெல்லாம் நடைபெறுகின்றது. நோக்கம் இல்லாமல் எதுவுமே நடைபெறதில்லை. அப்போது இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பாற்றலை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் ரொம்ப மெச்சூர்டாக மாறிடும். இப்போ நீங்கள் எதிர்ப்பாற்றல் அதிகமாக யார் இருக்கோ
அவங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இல்லை, கொடுக்குற ஹேபிட் இல்லை. ஒரு காலம் அதேமாரி நான் சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதை 1000 பேர்கிட்ட சொல்லி காமிப்பாங்க. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுவாங்க. இந்த நடிகர் மாருதி கார் வாங்கி கொடுத்தார், இந்த நடிகர் இந்த கிராம மக்கள் இதை பண்ணி கொடுத்தார். அதாவது இன்றைக்கி பூமியில் நான் சொல்கிறேன், எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு இந்த கொடுக்குற ஹேபிட் இருக்குது. அவங்களாம் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறதில்ல. நான் எனக்கு உதாரணத்துக்கு அந்த கோவிட் டைமில் நான் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி தான். நம்ம வந்து ஆனவுன்னா பாப்பான் பிராமணன் அப்படின்னு சொல்லி பிராமண எதிர்ப்பை கையில் எடுக்கிறோம். பிராமணர்களோ அந்த காலத்தில் இருந்த பிள்ளைமார்களோ ரெட்டியார்களோ ஒரு அடக்குமுறையை கையில் எடுத்துக்கலாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மேலே. அது அந்த காலம், அது முடிஞ்சு போச்சு. இப்போது இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த பிராமணாவது கள்ளச்சாராயம் காய்ச்சானா, ரவுடிசம் பண்ணானா, கட்ட பஞ்சாயத்து பண்ணால் கிடையாது. அப்போது நம்ம இன்றைக்கி பிராமணர் துவேஷத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுபோல் ஒரு பிராமண வீடு, அவங்க வீட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் பாத்திரம் கழுவுறவ, அவங்க புருஷன் ஒரு வந்து நோயாளி, 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ படிக்க வைக்கணும். கோவிட் வந்துடுச்சு, 1 வருஷம். அந்த அம்மா வந்து நீ ஒன்றும் வர வேண்டாம் வேலைக்கு, வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க. அந்த அம்மா கோவிடில் நோயெல்லாம் பரவிடும், வேண்டவே வேண்டாம். அந்த அம்மாவுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. என்ன இதை நிறுத்திச்சுன்னா, அந்த மாமி நிறுத்திச்சுன்னா சம்பளத்துக்கு என்ன பண்ணுறது, என்ன எங்கே போய் தூண்டுறது அப்படின்னு ஒரு அந்த அம்மாவுக்கு சங்கடம். ஆனால் அந்த அம்மா அடுத்து சொன்னது, என் பெரிய பொண்ணு சொல்லிட்டா, சின்ன பொண்ணு சொல்லிட்டா, நம்ம மங்களா அக்கா வந்து நம்மளை நம்பி தான் இருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளும் நம்ம தான் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணணும். அவங்களுக்கு என்ன சம்பளமோ கூட 2000 ரூபா 3000 ரூபா போட்டு வீட்டிலே இருக்க சொல்லுங்கள். அவங்க நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வேலைக்கு வரலன்றதுக்காக வேறு எங்கேயும் வெளில போயிடக்கூடாது. நீ எந்த அளவுக்கு முக்கியமோ அம்மா, அதே போல் மங்களாக்காவும் நமக்கு ரொம்ப முக்கியம். மங்களாக்காவுக்கு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு பெண்மணி. பொதுவாக அமெரிக்கா போனாலே ஹேபிட் மாறிடும், திமிரு, அந்த பண திமிரு. நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன், சீட்டிங் 420 எல்லா வேலையும் இருக்கவங்களாம் கடந்து வந்திருக்கேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு பிராமண பொண்ணு, அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் நம்ம வீட்டில் வேலைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த லேடி பத்திரமா இருக்கணும். நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அவ்வளோ முக்கியம், அந்த அக்காவும் முக்கியம், அவங்க பிள்ளைகளும் முக்கியம். சம்பளத்துக்கூட 150%, 10,000 ரூபானா 15,000 ரூபாய் வந்து சம்பளத்தை கொடுத்து வீட்டில் இரு, நீ உடம்பை பார்த்துக்கோ, ஊர் சுற்றாத, அவன் ரேஷன் கடையில் ஏதாவது கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டுருக்காத, உனக்கு என்ன மளிகை வேணாலும் நான் வீட்டுக்கு வர வச்சிடறேன், காய்கறி வேணாலும் வீட்டுக்கு வர வச்சிடறேன், ஊசி போடாமல் அந்த இன்ஜெக்ஷன்லாம் வரது எப்போ இன்றைக்கி தடுப்பூசி வருதோ அதை போட்டப்போ தான் நீ வெளில வரணுன்ற அளவுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ஃபேமிலியை காப்பாற்றிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நடந்த விஷயம். இது எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அந்த பெண் வந்து குணாதிசயங்களை பார்க்கும்போது 1 இன்ச்சு கூட எதிர்பார்த்தல் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பெண். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பிராமண வீட்டில் அந்த பிள்ளைகள் படித்து வெளிநாட்டுக்கு போய் அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, கள்ளக்குறிச்சி மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, கோயில் காசை திருடி தின்னல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது படித்து வளர்ந்த பொண்ணு ஒரு தனக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த டைமில் துணிகளாகட்டும் மளிகை ஆகட்டும் இது இல்லாமல் கொஞ்சம் கோவிட் முடிஞ்ச டைமில் ஹாஸ்பிட்டலைசேஷன், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான கேஸு எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டாங்க. அந்த வயசான அம்மா அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பணம் கொடுத்தது எல்லாம் பண்ணிச்சு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு முடியாதவங்க 2 மூட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணவங்க. அவங்க மங்களத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு அவள் வந்து நோயை இழுத்து வந்துடுவான்ற பயம் இல்லை, வரவையில் நோய் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்ற பயம். என்ன மாதிரி வளர்ப்பு பாருங்கள். அவங்க உடம்பு முடியாத இடத்துலையும் அவங்களும் அந்த கணவரையும் பாத்திரம் கழுவி ஒரு டைமுக்கு அப்புறம் முடியலும் போது ஸ்விக்கி சொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணுறாங்க. ஏன்னா வரக்கூடிய ஒரு டெலிவரி பாய் நோயோடு வரலாம், பட் என்ன இருந்தாலும் சரி நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த மங்களத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கிரேட்டஸ்ட் கேரக்டரை வந்து நான் லைஃப்பில் நான் கடந்து வந்திருக்கேன். அந்த ஒரு 70-75 வயசில் உடம்பு சரியில்லைனா கூட நான் சமைச்சிக்கிறேன், நான் பாத்திரம் கழிக்கிறேன், நான் பெருக்கிக்கிறேன், நான் கோலம் போட்டுக்கிறேன், ஆனால்
நம்ம நம்பியிருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. பணமும் கொடுத்தது போக, பாதுகாப்பும் கொடுத்தது போக, அதையும் மீறி நான் இருக்கின்ற உணர்வுக்கு பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மனிதன். அதுதான் மனிதன். அப்போ தான் வந்து தலை சிறந்த மனுஷி. அப்போ இது எதனால் வந்ததுன்னா, அந்த எதிர்பார்த்தல் இல்லாதனால வந்தது. இப்போ நீங்கள் வந்து நாய் குறைக்கின்றது, நீங்களும் குறைச்சிங்கன்னா எதிர்பார்த்தல் இருக்குது. நாய் குறைக்குது, அதனால் தூங்க முடியலன்னா எதிர்பார்த்தல் இருக்குது. நாய் குறைக்கின்றது, அதை நான் உத்து கவனிக்கின்றேன். ஓஷோ சொன்னது போல் எனக்கு அது வந்து ஒரு ராகமாகப்பட்டது, தூங்கிவிட்டேன். அப்போ எதிர்பார்த்தல் சுத்தமாக இல்லை என்று அர்த்தம். அப்போ எதிர்பார்த்தல் உங்களை விட்டு விலக, நேர்மறை ஆற்றல் வளர, ஓஷோவுடைய வழியை, இந்த வழியை பின்பற்றி பாருங்கள். மிக சிறப்பானது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். இந்த விஷயம், இந்த இலக்கை அடைஞ்சிட்டிங்கன்னா மணிலாம் நத்திங். அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக போரின் ஆகிடும். இது நான் உணர்ந்துருக்கிறேன். நிறைய இடங்களில் யாராவது சண்டை போட்டாங்க, யாராவது வருத்தப்பட்டு பேசுனாங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த கட் பண்ணிப்பேன். இட் இஸ் நாட் தட் விஷயத்தை போஸ்ட்பான் பண்ணுறதுலாம் இல்லை, அதோட தீவிரத்தன்மையை கம்மி பண்ணும். அதே மாரி சண்டை போட்டாங்கன்னா ஒத்தையாரட்டையாக பார்த்துட வேண்டி தான் அப்படின்ற முடிவுக்கு வந்து நான் சில இடங்களில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது அந்த ஒத்தையாரட்டையாக போட்டு பார்த்தலாம் நீயா நானான் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக இருக்கணும். அது விடுங்க, நூலை லூஸாக விட்டுட்டே இருங்க. அந்த ஃபேக்ட்டு வரும்போது தான் இனிமேல் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த முடிவு எடுக்கணும். உங்கள் கூட இருக்கவங்க உங்களை அந்த முடிவு எடுக்க தள்ளக்கூடாது என்பதை வந்து அவங்களும் கவனத்தில் நிறுத்திக்கணும். இப்போ எனக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவுடைய பதிவு ரொம்ப மன வருத்தத்துடன் வெளியிடுகின்றேன். எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு சொக்கலிங்கத்தோடைய தலை சிறந்த சீடுன்ற ஒரு பேரை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு செய்த விவகாரங்கள். எனக்கெல்லாம் வந்து ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கலைன்னா திரும்ப நான் கூப்பிடணுன்னு எதிர்பார்ப்பேன். கூப்பிடலன்னா லைஃப் லாங் வந்து அவங்க நம்ம கூட இல்லை, நம்ம அவங்கள பிடிக்கலன்னும் போது நம்ம எதுக்கு, அவ்வளோதான். நம்ம சொல்கிறது அவங்க நீங்கள் பண்ணுறான்ட்டு பண்ணல அப்படின்னா நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ நீங்களும் இது போன்ற விஷயங்களை தெளிவாக இருந்துங்க. ஸோ எந்த இடத்துல எதிர்பார்த்தல் இருக்கணும், எந்த இடத்துல எதிர்பார்த்தல் இருக்கக்கூடாதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் திரும்பவும் சொல்கிறேன், கம்பெனியன் ரொம்ப முக்கியம் டெஸ்டினேஷனை விட. ஸோ நாய்கள் இது வந்து பெரிய லெசன் நமக்கு. எங்கே நாய்களை பார்த்தாலும் எதிர்ப்பு உணர்வு நமக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டே வரணுன்றத ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கோவிடில் இந்த அம்மா உதவி பண்ண மாதிரி நீங்கள் ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா? நான் நேற்று சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், கண்ணீரை வரவழைக்கக்கூடிய கமெண்ட்ஸாக இருந்தது. ஆனால் உண்மையில் புக்காக போடலாம். ஒரு 5 பவுன் செயின், அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன சீட்டில் எழுதி கொடுத்தது, 35 வருஷம் கழித்து என்ன ரேட்டுக்கு போச்சோ அந்த ரேட்டுக்கு வந்து இடத்த விற்று கொடுத்தது. அதெல்லாம் சும்மா அந்த கர்ணன், இந்த கடையல் வள்ளல்கள், பாரி, தூரி, போரின்ட்டு இதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் அவங்க இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால் வாழும் காலத்தில் நாம் இருக்கும் இந்த நொடியில் அதை விட பிரம்மாண்டமான ஆட்கள்லாம் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களாக நீங்கள் மாறலாம்ல, மாறி தான் பாருங்களேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக என் தாய் ஆண்டாளுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலியிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன். நெக்ஸ்ட் 3 days கும்பாபிஷேகம் இருக்குது, பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். என்னை எதுவும் ரீச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் எவ்ரிதிங் கோஸ் வெல், டியூஸ்டேக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஆடி அகம் கரைந்து பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் விவாதத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம்.